சனாதன தர்மத்தால் பிளவுபட்டு கிடந்த தமிழகத்தை தந்தை பெரியாரனுடைய கருத்துக்களை அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொண்டு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற அனைத்து சமூக மக்களுக்கான ஒரு திட்டத்தை கொடுத்த தலைவர். அருந்ததியர் சமூகத்தினுடைய கடைநிலையில இருக்கிறது, அவர்களுக்கான தனி இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று சொல்லி அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடை கொடுத்த தலைவர் கலைஞர். பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையத்தை இந்தியாவிலே முதன்முறையாக உருவாக்கிய தலைவர். அதோடு மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்தியா மாநிலங்களில் எங்கும் இல்லாத அளவிற்கான மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை அறிவித்த தலைவர் கலைஞர். அதேபோன்று நம்முடைய தாய்மொழியாம் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை தர வேண்டும் என்று சொல்லி இதே கோவையில் செம்மொழி மாநாட்டை நடத்தி அந்த மாநாடு நடத்தியதோடு மட்டுமல்லாமல் மொழியினுடைய ஆற்றல்களை, மொழியினுடைய பண்புகளை, மொழியினுடைய சிறப்புகளை உலகம் கூட சொல்ல வேண்டும் என்று சொல்லி செம்மொழி பூங்கா